மக்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சுமிதன் சக்தி சேனல். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா? என்னடா கையில முருங்கக்காய் வச்சுருந்தேன். ஆமா மக்களே, இன்னைக்கு முருங்கக்காய் வச்சுதான் ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். என்ன ஸ்வீட் செய்ய போறோம்? அல்வா. ஆமா, முருங்கக்காய் அல்வா. என்னடா முருங்கக்காய்? சாம்பார் பாத்துருப்பீங்க, பொரியல் பாத்துருப்பீங்க, அல்வா பாத்திருக்கீங்களா? இதே உங்களுக்காக வீடியோக்குள்ள போலாம். முருங்கைக்காய் அல்வா செய்ய போகிறேன். அதனால தான் இதை வந்து சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணி வேக வச்சுக்கணும். ஓஹோ, அதுக்கு தான் இப்படி கட் பண்ணிகிட்ருக்கேன். முருங்கைக்காயை நம்ம முதல்ல தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து வெந்துருச்சு. இதை வந்து நான் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி வந்து வடிகட்டிக்கிட்டு இந்த முருங்கைக்காய் இருக்குல்ல, வெந்தான அப்புறமா இதுக்குள்ளே இருக்கிற இந்த பல்ப் இந்த இருக்கிறத வந்து ஃபுல்லாக இப்படி சுரண்டி இதுக்குள்ளே வந்து போட போகிறேன். பாருங்கள், இப்படி பண்ணாலும் அதை வந்துடும். உள்ளே இருக்கிற பல்ப் இல்லாமல் ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துட்டோம்னா வந்துடும். இதில் இருக்கிற பல்ப் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அது 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. நெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் போட்டுடலாம். இதை வந்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த நெய்யிலேயே. நடுவில் நீங்கள் கொஞ்சம் நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இதை வந்து நான் கலர் பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து க்ரீன் கலரில் இருக்குன்ட்டு கொஞ்சமாக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பல்ப் உங்களுக்கு இருந்துச்சோ அதே அளவில் சர்க்கரையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணுங்கள். இதில் பால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், இந்த சர்க்கரை மட்டுமே போதும். வாசனைக்கு ஏலக்காய் வந்து தட்டி நான் போட்டிருக்கேன். நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பாதாம் வந்து இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. பாதாம் கொஞ்சம், அப்புறம் முந்திரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பார்க்கும்போதே தெரியுது ஹல்வா கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சுன்னு. பேனில் ஒட்டவே கூடாது, அந்த அளவில் இருந்தால் ஹல்வா வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சமாக நான் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த அளவில் நெய் ஊற்றுமோ அந்த அளவில் ஃப்ளேவராக இருக்கும். நல்லா கமகமான வாசனையாக இருக்கும். எப்படா செய்யுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன், சாப்பிடலான்னு. ஆமாம், கேமராமேன் ரொம்ப ஈகலாக காத்துட்டு இருக்காங்க. அது கூட சொல்ல வரலையே பாவமே. பார்த்தா தெரியுது பேனில் ஒட்டாமல் இருக்குது. எடுத்து போய் பேனில் வச்சு தான் தெரியும் ஒட்டதான் இல்லையான்னு.
முருங்கைக்காய் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. மக்களே இது உங்களுக்கான அல்வா சூப்பர். டேஸ்டிங்க்கு சோட்டி தான் ஃபர்ஸ்ட். எல்லாமே டேஸ்ட் பண்றோம். இது டேஸ்ட் பண்ணாம எப்படி? டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. அல்வா 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 குடுத்துட்டோம்ல. எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்குது. நிஜமா எனக்கு 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 சூப்பர். வீடியோ பண்ணீங்களா? எப்படி இது? செம்மையா இருக்குது. ஆசமா இருக்கு. சத்தியமா சொல்றேன். முருங்கைக்காய் அந்த ஃப்ளேவர் வருது. அந்த அல்வா மாதிரியே செம்ம இனிப்பா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி வீடியோ நீங்க பார்க்கணும் எங்க சேனல் லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். பை.